பஃப் ஸ்லீவ் ஒன்று எப்படி மார்க் பண்ணணும்னு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஃப் ஸ்லீவுக்கு வந்து ஒரு 3 to 4 inches மாதிரி ப்ளீட் பண்ணுறதுக்கு தேவை. அதை மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து உங்களோட ஸ்லீவ் ஹைட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. நான் இதில் 7 inches எடுத்திருக்கேன். தென் இதுக்கப்புறம் கெப் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 3.5 inches. ஸோ அந்த லைனையும் மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஸ்லீவோட வித் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு எடுத்திருக்க அளவு 9 inches. ஸோ கெப் ஹைட் மார்க் பண்ண இடத்துலேருந்து ரைட் சைடுக்கு 9 inches கொடுத்துக்கலாம். அண்ட் கரெக்டாக 9 inches. அண்ட் இதுக்கப்புறமா நம்ம ஹைட்டு மார்க் பண்ண இடத்துலேருந்து நம்மளோட ஸ்லீவ் ரவுண்ட் வளமையாக நம்ம ஸ்லீவ் என்ன லென்த் தேவையோ அதுலேருந்து நம்மளோட ரவுண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து 7.5 inches நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த லைனையுமே இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் மேல் பக்கமும் ஹைட்லேருந்து நம்மளோட இந்த லைனையும் வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளோட பேசிக் பேட்டர்ன். ஸோ இந்த பேசிக் பேட்டர்னில் வளமையாக நம்ம வந்து கர்வ் மார்க் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி 2 மெஷரிங் டேப் எப்படி மடிச்சுட்டு சென்டர் பாயிண்ட், அகைன் இந்த மாதிரி மடிச்சுட்டு அதில் ஒரு சென்டர் பாயிண்ட். அண்ட் இப்போ இதில் இருந்து 1/2 inch நம்ம கர்வ் எடுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அதாவது மார்க் பண்ண சென்டர் பாயிண்ட்லேருந்து வெளிப்பக்கத்துக்கு இந்த மாதிரி 1/2 inch, இதில் உள் பக்கத்துக்கு 1/2 inch எடுத்து கர்வ் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இது வந்து நம்மளோட பேசிக் பேட்டர்ன். பஃப் ஸ்லீவுக்கு இதுலேருந்து மேலே 3 inch விட்டுருக்கோம் இல்லையா? இப்போ இந்த 3 inch வந்து ஸ்லீவோட வித்துக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம இந்த ஸ்லாண்ட் கொடுத்துட்டு ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்து ஸ்லீவ் கர்வ் எப்படி சென்டர் பாயிண்ட் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிடுவோமோ அதே மாதிரி இதுலேயுமே சென்டர் பாயிண்டெல்லாம் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இதிலேருந்து 1/2 inch மேல் பக்கத்துக்கும் அண்ட் 1/2 inch உள் பக்கத்துக்கும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கர்வை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியே மார்க் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து பஃப் ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக நான் வந்து இதில் எடுத்திருக்க பேசிக் மெஷர்மெண்ட் 3 inches நான் கெதர் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். இன்னும் உங்களுக்கு அதிகமான ப்ளீட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 4 to 5, 6 inches மட்டும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதோட அவுட்லைன் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கர்வ் கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்லீவோட பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நம்மளோட பேசிக் கர்வ்லேருந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து எடுத்துருக்கோம் இந்த அளவு. எவ்வளோ தூரத்துக்கு ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து 3 inch எடுத்தோம் இல்லையா? அதுலேருந்து இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைட் லைன்லேருந்து மேலே இருக்கிற அவ்வளோவுமே ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த இடத்துல தான் இந்த மாதிரி ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். ரைட்டோ லெஃப்ட்டோ எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் ப்ளீட் வந்து எடுத்துக்க முடியும். ஸ்லீவ் பேட்டர்ன் மேக்கிங்கில் இன்னும் வேறு பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.